யாராவது நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டா என்ன செய்வாங்கன்னா, எங்கேயாவது போயிட்டு எந்த மாந்திரிகரை பார்த்து மந்திரம் பண்ணி அவங்க வீட்டு வாசல்ல போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டுட்டு வந்துடணும். ஒரு திண்ணூற வச்சு விட்டுட்டு வந்துடணும். அது அந்த மாரியெல்லாம் பண்ணுனா வந்துட்டு அவங்களுக்கு நம்ம நினைக்கிறது நடக்கும். அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் உண்மைதானா? மாந்திரிகங்கிறது வந்து ஒரு கத்தி மாதிரி. அந்த கத்தியை வச்சு நீங்கள் காய்கறியும் நறுக்கலாம், பழங்களும் நறுக்கலாம், ஆட்டு மாட்டையும் நறுக்கலாம், ஆளையும் குத்தி கொலை பண்ணலாம். ஆனால் கத்திங்கிறது ஒன்று தான். யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. பில்லியோ சூனியமோ ஏவலோ செய்வனையோ பண்ணணும்னா அதுக்கு உண்டான தனித்தனியாக வேலைப்பாடுகள். ஆண் பெண்ணை சேர்க்கறதுக்கு தனியாக வேலைப்பாடுகள் இருக்கு. அதே மாதிரி தவறான உறவை பிரிக்கிறதுக்கான வேலைப்பாடு இருக்கு. இப்போ பில்லி ஒருத்தருக்கு வைக்கணும் அப்படின்னா பூனையை பலியிட்டு தான் வைக்கணும். பில்லி எருமமாட்டை பலியிடுறது இருக்கு, ஆட்டை பலியிடுறது இருக்கு, சேவல் பலியிடுறது இருக்கு. இது அசைவ முறையில் வரும். இதே சைவத்தில் நீங்கள் ஒரு ஊமத்தங்காய், எலுமிச்சம்பழம், வாழைத்தண்டு இந்த மாதிரியும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒருத்தருக்கு நீங்கள் அஷ்டமாசத்தில் கெடுதலான காரியங்கள்ங்கிறது எளிதாக பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, தெய்வம் குலதெய்வம் எல்லாம் நிறைய வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு கெடுதலான காரியம் பண்ணும்போது அந்த தெய்வத்தினுடைய சப்போர்ட் அங்கே இருக்கும். அவ்வளோ எளிதாக பண்ணிட முடியாது. அதுக்கு தான் அந்த தெய்வத்தை எல்லாம் கட்ட தெரிஞ்சுக்கணுங்கிறது. ஜாதகத்துல கட்டங்கள் எல்லாம் சரியா இருக்கு, அவரோட நேரம் நல்லா இருக்கு, அவருக்கு எல்லா தெய்வமும் துணை இருக்கு அப்படிங்கும்போது இவங்க செஞ்சு செய்வன, அதாவது பிளாக் மேஜிக் அவரை போய் அவர்கிட்ட போயிருமா? அவருக்கு பழிக்கும். ஜாதக கட்டங்கள் சரியா இருந்தாலும் நவகிரகங்கள் சரியா இருக்கு, 12 ராசி நல்லா இருக்கு, குலதெய்வம் நல்லா இருக்கு, இஷ்ட தெய்வம் நல்லா இருக்கு, பிளாக் மேஜிக்கை வச்சு ஏவியாச்சு இல்லை கெடுதலான காரியம் பண்ணியாச்சு, இது வெயிட் பண்ணுமே தவிர அங்கிருந்து ரிட்டர்ன் ஆயிடாது. இப்போ தன்னிச்சா பாதிக்கிறத விட ஃபேமிலியாக இருக்கும் பொழுது இன்னும் ஈஸியாக பாதிக்கும். மனைவிக்கு நேரக்காலங்கள் சரியில்லைன்னாலோ, குழந்தைங்களுக்கு நேரங்காலங்கள் சரியில்லைன்னாலோ அதை இதை பயன்படும். அவருக்கு செய்யப்பட்டது தலைக்கு வந்தது தலப்போடங்கிற மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட அவருக்கு செய்யப்பட்ட விஷயங்களை மனைவி அணிவிப்பாங்க. பிளாக் மேஜிக்கோட தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. கெடுதலான காரியமாக இருந்தாலும் சரி, மாந்திரிக வேலைப்படுதலாக இருந்தாலும், ஒரு கிரக சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்களை பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார்? அதுதான் மக்களுக்கு ரொம்ப முக்கியம். என்ன பண்ணணும்? சாமி எப்படி கும்பிடணும்னு நான் சொல்லித்தரேன். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு சிவபெருமானா இருக்கட்டும், ஐயப்பனா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், வெங்கடாஜலபதியா இருக்கட்டும், வாராகி பிரத்யங்கிற பல்வேறு தெய்வங்களா இருக்கட்டும், அந்த தெய்வத்துக்கு அந்த கடவுளை நீங்க எப்படி வழிபாடு பண்ணணும்னா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஆன்மீகவல் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா, மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, இதை பண்ணுனா எப்படி இருக்கும், எல்லாரும் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. என்னன்னா நிறைய பேர் இப்போ ஏதாவது யாராவது நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டா என்ன செய்வாங்கன்னா, எங்கேயாவது போயிட்டு எந்த மாந்திரிகரை பார்த்து மந்திரம் பண்ணி அவங்க வீட்டு வாசல்ல போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டுட்டு வந்துடணும். ஒரு திண்ணூரை வச்சு விட்டுட்டு வந்துடணும். அந்த மாதிரியெல்லாம் பண்ணுனா அவங்களுக்கு நம்ம நினைக்கிறது நடக்கும். அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். இப்போ மாந்திரிகத்தில் 8 வகையான கலைகள் மக்களுக்கு தெரியும். அது வசியம், பேதனா, உச்சாரணா, ஸ்தம்பனம், மோகனம், மாராணா, வித்யோனன்னு சொல்லி ஒரு 8 வகையான கலைகள் இருக்கு. அதே மாதிரி மாந்திரிகத்தில் ஒயிட் மேஜிக்கு, பிளாக் மேஜிக். ஒயிட் மேஜிக்குங்கிறது தெய்வ வழிபாடு, தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, யோகா பண்ணுறது, வாசி யோகம் பண்ணுறது, இது ஒயிட் மேஜிக்கு. பிளாக் மேஜிக்குங்கிறது உயிர் பலிகள் கொடுத்து, பன்னி, கடா, சேவல் இந்த மாதிரி உயிர் பலிகள் கொடுத்து அதர்வேன வேத மந்திரங்களை இருட்டுக்குள்ளே ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் பிளாக் மேஜிக். அப்போ ஒயிட் மேஜிக் இங்கே இருக்குது, பிளாக் மேஜிக் இருக்குது. பிளாக் மேஜிக் மூலியமாக கெடுதல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சும்மா மந்திரிச்சு ஒரு திருநீரையோ, ஒரு குங்குமத்தையோ, ஒரு எலுமிச்சம்பழத்தையோ ஒருத்தர் வீட்டால் கொண்டு போட்டுட்டு வந்தால் நாட்டு மருந்து கடையெல்லாம் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். ஒரு சாதாரண எலுமிச்சம்பழத்துக்கும் ஒரு திருநீருக்கும் குங்குமத்துக்கும். இப்போ மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா அத்தரு, புணுகு, ஜவ்வாது, அரகஜ குங்குமம், கோரோசனை, தொட்டல்வாடி, நிழல்வாடி, தேகவட்ட மயில் தொகை, தொட்டாச்சினிங்கி, வெள்ளருக்கும் வேறு, அஞ்சனக்கல், நிலக்கரி இந்த மாதிரி பல்வேறு பொருள்கள் இருக்கு. இது 18 சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. மாந்திரிகங்கிறது ஒரு கத்தி மாதிரி. அந்த கத்தியை வச்சு நீங்கள் காய்கறியும் நறுக்கலாம், பழங்களும் நறுக்கலாம், ஆட்டு மாட்டையும் நறுக்கலாம், ஆளையும் குத்தி கொலை பண்ணலாம். ஆனால் கத்திங்கிறது ஒன்று தான். யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. மாந்திரிகத்தை வச்சு ஒரு ஆளை கொல்ல கூட செய்யலாம். தாராளமாக பண்ணலாம். அஷ்டமாசித்து 8 கலைகள். இதை தாண்டி மாந்திரிகத்தில் 36 வகையான பிரயோக முறைகள் இருக்கு. மாந்திரிகத்தில் 36 வகையான பிரயோக முறைகள் இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு எதிரி
அவங்களுக்கு பில்லியோ சூனியமோ ஏவலோ செய்வனையோ பண்ணணும்னா அதுக்கு உண்டான அதுக்கு தனித்தனியா வேலைப்பாடுகள் இருக்கு. ஆண் பெண்ணை சேர்க்கறதுக்கு தனியா வேலைப்பாடுகள் இருக்கு. அதே மாதிரி தவறான உறவை பிரிக்கிறதுக்கான வேலைப்பாடு இருக்கு. இப்ப பில்லி ஒருத்தருக்கு வைக்கணும் அப்படின்னா பூனையை பலியிட்டு தான் வைக்கணும். அதனாலதான் அது பில்லி. ஆமா, கிந்தியில பில்லி பூனைன்னு பெறும் அப்படி சொல்றது. எரும மாட்டை பலியிடுறது இருக்கு, ஆட்டை பலியிடுறது இருக்கு, சேவல் பலியிடுறது இருக்கு. இது அசைவ முறையில வரும். இதே சைவத்துல நீங்க ஒரு ஊமத்தங்காய், எலுமிச்சம்பழம், வாழைத்தண்டு இந்த மாதிரியும் நீங்க பயன்படுத்தலாம். ஆனா ஒருத்தருக்கு நீங்க அஷ்டமாசியத்துல கெடுதலான காரியங்கள்ங்கிறது எளிதா பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, இப்ப எத்தனையோ பேர் ஐயப்பனுக்கு மாலை போட்டு போறவங்க இருக்காங்க, வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டு போறவங்க இருக்காங்க, முருகனுக்கு மாலை போட்டு போறவங்க இருக்காங்க, வாராகி, பிரத்யங்கரா, இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எல்லாம் நிறைய வழிபாடு பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு கெடுதலான காரியம் பண்ணும்போது அந்த தெய்வத்தினுடைய சப்போர்ட் அங்க இருக்கும். அவ்வளவு எளிதா பண்ணிட முடியாது. அதுக்குதான் அந்த தெய்வத்தை எல்லாம் கட்ட தெரிஞ்சுக்கணுங்கிறது. நல்ல காரியங்கிறது ஈஸியா பண்ணலாம் மாந்திரிகத்துல. ரெண்டாவது, கெடுதலான காரியத்துக்கு நீங்க பொருள் எல்லாம் அந்த ஓலைச்சுவடிலையோ புக்குலையோ மற்ற விஷயத்துல எல்லாம் போட்டிருக்கிறது சேகாரம் பண்றதே கடினம். அது மைய அரைச்சு ரெடி பண்றது. ஒருத்தருக்கு பிளாக் மேஜிக் மாந்திரிகத்தினுடைய தாக்கம் ஏற்பட போகுதுங்கிற விதி அமைப்பு இருந்தால் ஏற்படும். இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பிளாக் மேஜிக் அந்த செய்வினை அதெல்லாம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர நினைச்சு ஒருத்தவங்க பண்றாங்க. பண்ணிட்டு அதை அவங்களுக்கு எப்படியோ செலுத்திடுறாங்க. அவங்க கிட்ட எது மூலமோ, சாப்பாடு மூலமோ, பொருள் மூலமோ, மை மூலமோ ஏதோ கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு ஜாதகத்துல கட்டங்கள் எல்லாம் சரியா இருக்கு. அவரோட நேரம் நல்லா இருக்கு. அவருக்கு எல்லா தெய்வமும் துணை இருக்கு. அப்படிங்கும்போது இவங்க செஞ்ச செய்வினை அதாவது பிளாக் மேஜிக் அவரை போய் அவர்கிட்ட போயிருமா? அவருக்கு அப்படி எப்படி கேக்குறேன்னா, அந்த பிளாக் மேஜிக் அவருக்கு பலிக்குமா? பலிக்கும். ஜாதக கட்டங்கள் சரியா இருந்தாலும். நவகிரகங்கள் சரியா இருக்கு. 12 ராசி நல்லா இருக்கு. 12 லக்கணம் நல்லா இருக்கு. 27 நட்சத்திரம் நல்லா இருக்கு. கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. குலதெய்வம் நல்லா இருக்கு. இஷ்ட தெய்வம் நல்லா இருக்கு. பிளாக் மேஜிக்கை வச்சு ஏவியாச்சு, இல்ல கெடுதலான காரியம் பண்ணியாச்சு. இது வெயிட் பண்ணுமே தவிர அங்கிருந்து ரிட்டர்ன் ஆயிடாது. அந்த பாதிப்பிலிருந்து அவங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை குருவு, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனீஸ்வர பகவான், அப்புறம் 20 நாள் 30 நாள்ல வேற வேற நவகிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். இப்ப நான் உங்களை தாக்கணும்னு முடிவுல இருக்கேன். எப்ப பார்த்தாலும் பவுன்சர் கூட இருக்கிறீங்கன்னா காலம்புறாவுமா பவுன்சர் கூட இருந்துட போறீங்க. என்னைக்கே ஒரு நாள் அவன் லீவ் போட்டுட்டு போக மாட்டாங்களா என்ன? என்னைக்காவது மாட்டுவில்லடா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி பிளாக் மேஜிக் ஒருத்தருக்கு கெடுதலான காரியம் பண்ணியாச்சுன்னா இப்பைக்கு வேணும்னா அது தாக்காம இருக்கலாம். ஆனா பக்கத்திலேயே நிக்கும். எப்போ நிக்கும். தாராளமா நிக்கும். அது துப்பாக்கியில இருந்து புறப்பட்ட தோட்டா மாதிரி. இப்ப ஒரு எல்லாம் சரி இருந்தாலும் அந்த நம்ம கெட்ட நேரம் வர வரைக்கும் அந்த அந்த கெட்ட சக்தி பக்கத்திலேயே நிக்கும் நம்ம மேல பாயிறதுக்குன்னு சொல்லிட்டு. இப்ப தன்னிச்சா பாதிக்கிறதை விட ஃபேமிலியா இருக்கும் பொழுது இன்னும் ஈஸியா பாதிக்கும். மனைவிக்கு நேரக்காலங்கள் சரியில்லைன்னாலோ, குழந்தைங்களுக்கு நேரங்காலங்கள் சரியில்லைன்னாலோ அதை இதை பயன்படுத்தும். அவருக்கு செய்யப்பட்டது தலைக்கு வந்தது தலப்பாவுடங்கிற மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட அவருக்கு செய்யப்பட்ட விஷயங்களை மனைவி அனுபவிப்பாங்க. மனைவிக்கு செய்யப்பட்டதை குழந்தைங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியா நேரங்கள் இருக்கும், ஒரே மாதிரியா கிரக சூழ்நிலை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. யாருக்காவது ஒருத்தருக்கு அதுல வீக் இருக்கும். அப்ப அந்த குடும்பத்துக்கு அடி விழும். நிறைய அவமானம், அசிங்கம், துன்பம், வேதனை, மன கஷ்டம், இன்னல், விபத்துக்கள், கண்டம், இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஓகே. இப்போ ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க சார். அந்த வீட்ல பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் இவங்க வீட்ல யாருக்காவது உடம்பு முடியாம வந்துட்டே இருக்கும். எந்த நேரமும் பார்த்தாலும் யாராவது ஒரு ஆள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு சரியாகும், அடுத்து ஒரு ஆளுக்கு ஏதாவது வந்துரும். படுத்த படுக்கையில யாராவது ஒரு ஆள் முடியாம இருந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் பிளாக் மேஜிக் காரணமா இருக்கும். நான் எடுத்த உடனே நம்ம பிளாக் மேஜிக்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? ஒருத்தர் வீட்டுல தொடர்ந்து பிரச்சனை இருக்கு, எப்ப பார்த்தாலும் விரயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு மாந்திரிகம் தான் பண்ணப்பட்டிருக்கு, பிளாக் மேஜிக் தான் பண்ணப்பட்டிருக்கு நம்ம உடனே முடிவுக்கு வரக்கூடாது. குலதெய்வத்தினுடைய தோஷங்களா இருக்கலாம், இல்ல பூர்வா புண்ணிய கர்மாவின தோஷங்களா இருக்கலாம், இல்ல இடம் சரியில்லாம இருக்கலாம், மன சரியில்லாம இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நீங்க எடுத்த உடனே மாந்திரிகம் தான் வந்துடக்கூடாது. ஒரு கால் அப்படி அவங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா அதை சோதிச்சு பார்க்கறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. பசும்பால் பயன்படுத்தலாம், இல்ல சோதிடங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போய் தெரிஞ்சுக்கலாம், இல்ல நீங்களே உங்க சாமி கிட்ட உத்தரவு கேட்கறது, பூவு குங்குமம் கட்டி வச்சு பார்க்கறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க கையாளுங்க. அதுல உங்களுக்கு திருப்தி இல்ல, பிரச்சனை இருக்கு அப்படின்னா மருதாணி விதை பயன்படுத்துங்க. சாம்பிராணியில மருதாணி விதையை மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்க. ஒரு 5-6 நாள்ல மாற்றம் தெரியும். அதுலயும் மாற்றம் தெரியல அப்படின்னா அதுக்கு பிறகு பிளாக் மேஜிக்னு முடிவுக்கு வாங்க. இப்ப ஒரு காய்ச்சல் வந்துருச்சு நமக்குள்ள, எடுத்த உடனே அது கேன்சர் என்ன முடிவுக்கு வர முடியும்? என்னம்மா, காய்ச்சலுக்கும் கேன்சருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப நீங்க டக்குன்னு காய்ச்சல் நமக்கு கேன்சர் வந்துட்டுனால முடிவு பண்ண கூடாது. அது டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி அவர் கொடுக்குற மருந்து மாத்திரை எடுத்து அது கியூர் ஆயிருச்சு சரியாயிருச்சுன்னா வெறும் காய்ச்சல் தான்.
அதுலயும் சரியாகலைன்னா அப்புறம் ஏசிசி இருக்கு, பிளட் டெஸ்ட் இருக்கு, எக்ஸ்ரே இருக்கு, வேற வேற டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அப்புறம் தான் ஃபைனலுக்கு வருவாங்க. சரி இது வேற மாதிரியான நோயின்னு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க டக்குன்னு மாந்திரீகத்துக்கு வரக்கூடாது. நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பிளாக் மேஜிக்கோட தாக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. கெடுதலான காரியமா இருந்தாலும் சரி, மாந்திரீக வேலைப்பாடுதலா இருந்தாலும், ஒரு கிரக சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்களை பாதிக்க கூடாது யாரா இருந்தாலும் அதுதானே எதிர்பார்ப்பாங்க. எந்த கெட்ட அப்படிங்கிறதுக்கு. சக்தியும் நம்மள நெருங்க என்ன பண்ணணும் சார்? அதுதான் மக்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா. என்ன பண்ணணும்? இப்ப வந்து ஒரு சின்ன கதை மாதிரி ஒண்ணு பாத்தீங்கன்னா, சிறுதுண்டன் ஒருத்தர் இருந்தார். சிறுதுண்டன் ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து சிவனடியார்களுக்கெல்லாம் டெய்லி அன்னம் இடுறது, எது கேட்டாலும் கொடுக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார். இத சிவபெருமான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படியா, சரி நான் வர்றேன்டா உன் வீட்டுக்கு என்னதான் அப்படின்னு சொல்லி. அங்க இருந்து சிவபெருமான் சிவனடியாரா அவர் வீட்டுக்கு வந்தார். இது கதை இல்ல, உண்மையா நடந்த வரலாறு. சரிங்களா? அங்க இருந்து சிவபெருமான் வந்தாரு. வந்த உடனே அவர் என்ன கேட்டாருன்னா, ஐயா உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட அப்படின்னு கேட்டாரு. எனக்கு பிள்ளைக்கறி வேணும்னு சொன்னாரு. பிள்ளைக்கறி. பிள்ளைக்கறி. சிவபெருமான் கேட்டது பிள்ளைக்கறி வேணும்னு. அந்த சிறு தொண்டனுக்கு ஒரே ஒரு பையன் 5 வயசு இல்ல 6 வயசு இருக்கலாம். சரியா? இவருதான் சிவனடியார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. கொடுத்துருவாரு அவர். உடனே வெளியில விளையாண்டுகிட்டு நின்று இருந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு வந்தாரு. அதுக்கு மனைவி சம்மதிக்கு பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். சிறுதண்டனுடைய மனைவி தான் சமைக்குது. அப்ப அந்த பையன்கிட்டையும் கேட்கறாங்க, இந்த மாதிரி உன்னை பழிகிட்டு நாங்க சமைச்சு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி. அந்த பையன் சரிங்கிறான். சரிங்களா? இதை படிக்கும் பொழுது நெஞ்சே பதறும். அது நீங்க சிறுதுண்டன் கதையை படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா. உடனே அவனை வெட்டப்படுது, சமைக்கிறாங்க. தலைகறியை மட்டும் அம்மா சமைக்கல. என்ன இருந்தாலும் பெத்தவே இல்லையா, அந்த தலையை சமைக்க முடியாதுல்ல. சிவபெருமான் உட்கார்ந்துருக்காரு, கொண்டாந்து படைகள் போட்டாச்சு. அவருக்கு பள்ளையம் போட்டு எல்லாம் இருக்கு. அப்ப சிவபெருமான் கேட்கிறாரு, தலைகறி எங்க அப்படின்னு சொல்லி. எல்லா கறியும் இருக்கு, தலைகறி எங்கன்னு கேட்கிறாரு. திரும்ப அந்த அம்மா போய் தலையும் சமைச்சாந்து வைக்குது. வச்ச உடனே சிவபெருமான் சொன்னாராம், நீங்க இருக்கிறீங்க, உன் வீட்டுக்காரர் இருக்காரு, உன் பையன் எங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்க எப்படி சொல்ல முடியும் அதை? அவங்க அதுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அப்ப சிவபெருமான் சொன்னாராம், வெளியில போய் கூப்பிடுங்க வருவான் அப்படின்னு சொல்லி. போய் கூப்பிட்ட உடனே அந்த பையன் வந்திருக்கான். சரிங்களா? இதை எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க கடவுளை வழிபாடு பண்ணும் பொழுது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எதுவா இருந்தாலும் கொடுக்க தயாரா இருந்தீங்கன்னா, அந்த கடவுளே இறங்கி வந்து உங்க வீட்டுல குடியிருக்கும். அப்புறம் எப்படி உங்களை பிளாக் மேஜிக் தாக்கும்? எதுவுமே நெருங்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டால், அது பிள்ளையா இருந்தாலும் சரி, தாம் பயன்படுத்துற எப்பேற்பட்ட பொருளா இருந்தாலும் சரி, நீங்க கடவுளை அர்ப்பணிக்கும் பொழுது, சரணாகதி அடையும் பொழுது, இந்த பிளாக் மேஜிக் இல்ல, இந்த உலகத்துல எந்த தீய சக்தியாலும் தாக்க முடியாது. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்க வீட்டுல இருக்கிற விக்கிரகங்கள் இல்ல சாமி படங்கள் சரணாகதி அடைங்க. முழுமையா கொடுங்க. உங்க மனசை முழுமையா கொடுக்கணும். உங்களுடைய சிந்தனையை முழுசா கொடுக்கணும். உடலும் உள்ளமும் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா எந்த பிளாக் மேஜிக்கும் தாக்காது. நீங்க சரிங்களா? சொன்ன அந்த ஒரு வார்த்தையில தான் சார் இருக்கேன். ரொம்ப தைரியமான ஆளா இருப்பாங்க. செம்ம சாமி பக்தியா இருப்பாங்க. கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கவங்க திடீர்னு பார்த்தா முடங்கிருவாங்க. திடீர்னு அவங்கள ஏதாவது ஒரு விஷயம் தாக்கிரும். ரொம்ப உடம்பு முடியாம ஆயிருவாங்க. அவங்கனால சாமிக்கு பூஜை பண்ண முடியாது. வீடே இருண்டு ஒரு கடன் சூழ்நிலைக்கு போயிரும். இதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க சாமி தான் கும்பிட்டுட்டு இருப்பாங்க. கோயில் தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நெறைய பேருக்கு ஆயிருக்கனால கேட்கிறேன். கோயில் தான் வச்சிருப்பாங்க. அ வ அந்த அத நம்பி தான் பொழப்பு நடத்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இருண்டு போயிருக்கும். அவங்களோட வாழ்க்கை இருண்டா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? இப்ப பக்தனுக்கும் சித்தனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, கடவுளை வணங்குறவன் பக்தன், கடவுளை பார்த்தவன் சித்தன். இவ்வளவுதான் விஷயம். சித்தர்கள் வந்து சாமி கும்பிட மாட்டாங்க. பக்தனுங்கிறவன் வணங்கிக்கிட்டே இருப்பான். கடவுளை பார்த்தவன் சித்த நிலை அடைஞ்சிருவாங்க. இதுதான் விஷயம். இப்ப ஒரு கோவிலை வச்சோ இல்ல நீங்க அனுதினமும் அதுல பக்தியில நிறைய விஷயங்கள் இருக்குமா, எதிர்பார்ப்போட பண்றது மிகப்பெரிய தப்புடாங்கிறான். புரிதுங்களா உங்களுக்கு? இப்ப ஒண்ணும் இல்ல, இது வந்து ஒரு டிப்ஸாவே இருக்கட்டும். இதுக்கு மேலேயாவது சாமி எப்படி கும்பிடணும்னு நான் சொல்லி தரேன். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும், ஒரு சிவபெருமானா இருக்கட்டும், ஐயப்பனா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், வெங்கடாஜலபதியா இருக்கட்டும், வாராகி பிரத்யங்கிற பல்வேறு தெய்வங்களா இருக்கட்டும், அந்த தெய்வத்துக்கு அந்த கடவுளை நீங்க எப்படி வழிபாடு பண்ணணும்னா, கடவுளே எனக்கு எந்த மாதிரி பிரச்சனை வேணாலும் நீ குடு, என்ன எப்படி என்ன பிரச்சனை வேணாலும் எனக்கு குடு, ஆனா கூடவே இருந்து சரி செஞ்சு விட்டு. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? எனக்கு எந்த மாதிரி பிரச்சனை வேணாலும் கொடு, ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன், ஆனா நீ கூடவே இருந்து சரி பண்ணி விடு. அப்ப கடவுள் என்ன நினைப்பாரு, உனக்கு ஏன்டா நான் பிரச்சனையை கொடுக்கணும், அதை பிரச்சனையை கொடுத்தா சரி செய்ய நான் தான் வரப்போறேன். அப்படிங்கும் போது உனக்கு நான் பிரச்சனையை கொடுக்கறது என்னுடைய வேலை இல்லை, சரி செய்யறது என்னுடைய வேலை இல்லை. எனக்கு பல வேலைங்க இருக்கு. நீ அங்க போய் நின்றுட்டு உடம்பு சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், நோய் விடுபடணும், வீடு வேணும், காரு வேணும், அது வேணும், இது வேணும், எனக்கு நல்ல சுகத்தை கொடு, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ல தேவைகள். சரிங்களா? இதையே தான் பாரதியும் சொல்லியிருக்காரு. பாரதி என்ன சொல்லியிருக்காரு,
அவரு போய் அந்த தெய்வி கிட்ட, அந்த காளி தாயி கிட்ட வழங்கும் பொழுது எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்த, வேற எதுவுமே அவர் கேட்கல. இத்தனைக்கும் அவர் சிரமத்துல இருந்திருக்காரு. எனக்கு இது ஆடம்பரமான வாழ்க்கையை கொடு, அதை கொடு, இதை கொடு அப்படின்னு எல்லாம் அவர் கேட்கல. என்னை வந்து மிகப்பெரிய அறிவாளியா படைச்சு என்னை திண்டாட வச்சிட்டிய தாய, ஏன் என்ன இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு. அப்ப நீங்க பர்டிகுலரா கடவுளை வழிபாடு பண்ணும்பொழுது எதிர்பார்ப்போடையும் சுயநலத்தோடையும் நீங்க பண்ணும்பொழுது உங்களை சோதிக்க தான் செய்யும். நான் சொல்றது புரியுதா? பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ள தயாரா இருங்க, மற்றதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நீங்க அங்க போய் எந்த விதமான, இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களையும் என்னையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைச்ச கடவுளுக்கு தெரியாதாங்க உங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு. நீ ஏன் அங்க இப்ப வேண்டாம், கடவுள் வந்து ஒரு 10 லட்சம் உங்களுக்கு கொடுக்கணும்னு ரெடியா இருக்காரு. வர்ற புதன்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு இவனுக்கு 10 லட்சம் கொடுப்போம் அப்படின்னு. நீ செவ்வாய்க்கிழமையே போய் அர்ச்சனை பண்ணி எனக்கு 5 லட்சம்னா அவருக்கு 5 லட்சம் மிச்சம் தானே. அவர் என்ன முடிவு பண்ணிருக்காரு, என்ன டிசைட் பண்ணி வச்சிருக்காருன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதனால நீ கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம். சரிங்களா? இப்ப இந்த கை இருக்கு இல்லையா, ஒரு மணி நேரம் இப்படி 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 பண்ணுனீங்கன்னா அப்புறம் அதுக்கு மேல அந்த கை வலி கண்டு போகும். ஆனா இந்த இதயம் ஓய்வே இல்லாம லேப்டாப் 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 லேப்டாப்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்பே எவ்வளவு பெரிய மெக்கானிசம், சரிதானே? எவ்வளவு பெரிய மெக்கானிசத்தை இதுக்குள்ள வச்சிருக்காங்க. உடம்புக்குள்ள 70-80 நாடி நரம்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல. இதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்குன்னு என்னென்னமோ இருக்கு. இதுக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம பார்த்திருக்கிறோமா? இல்ல. சரிதானே? இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன், சரியா? எனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் இறந்துட்டா என்னால பேச முடியாது, ஏதோ ஒண்ணு போயிருச்சு. இதுதானங்க ஆன்மா. கண்டிப்பா. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன், எனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் இறந்துட்டா என்னால பேச முடியாது, என்கிட்ட இருந்தது வெளியில போயிட்டு. அப்ப ஆன்மான்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த ஆன்மாவே கண்ணுக்கு தெரியாம ஆண்டவன் படைச்சிருக்கான்ல. இது பெரிய மெக்கானிசம் இல்லையா? அப்பேற்பட்ட கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காத. எனக்கு என்ன பிரச்சனை வேணாலும் கூட. ஏன் இந்த பிரச்சனையை நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, இங்க இருக்கிற அனைத்து பேரும் கேட்க திறனற்ற வாயு ஜீவராசிகளும் சரி, மனிதர்களும் சரி, ஆணு பெண்ணு சகல உயிரினங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நாய் அடிபட்டு செத்து போதா என்ன, அதுக்கும் பிரச்சனை இருக்கு. அப்ப நீ வந்து முதல்ல என்ன பண்ணணும், இப்ப பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. நீ கடவுள்கிட்ட போய் எனக்கு எந்த பிரச்சனை வேணாலும் கொடு, நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன், ஆனா நீ கூடவே இருந்து சரி செஞ்சு விட்டுரு. அந்த மாதிரி கேட்கணும். போய் கைய கூப்பி இப்படி கேட்டு பாருங்க. எல்லாமே. இப்படி கேட்டு பாருங்களேன். ஒரு 2 வாரம் 3 வாரம் கேட்டு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மிராக்கள் மாற்றங்கள் இருக்கும். நீ அங்க போய் கேட்கும்போதுதான் அவர் உன் மேல கோபப்படுறாரு. இல்ல நான் உனக்கு என்னென்னமோ கொடுக்க ரெடியா இருந்தேன், நீ என்னடா இதுக்கு போய் அலுப்பத்தனமா இதுக்கு போய் ஆசைப்படுற, நான் உன்னை பெருசாவில கற்பனை பண்ணி வச்சிருந்தேன், இந்த தேதி இந்த கிழமை இந்த விஷயத்த நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, எல்லாத்தையும் கொடுக்க தெரிஞ்ச கடவுளுக்கு மரணத்தையும் கொடுக்க தெரியும். அது அவருதான் முடிவு பண்றாரு. சரிதானே? எல்லாத்தையும் கொடுக்க தெரிஞ்ச கடவுளுக்கு மரணத்தையும் கொடுக்குறாரு. இதுல ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் நீங்க கற்பனை கூட பண்ணி பாருங்களேன். என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் இந்த மரணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதேனும் மருந்து மாத்திரைகள் வரப்போதா? முதுமையை தடுத்து நிறுத்துறதுக்கு மருந்து மாத்திரை வரப்போதா? இல்ல. வேற விஷயங்களுக்குள்ள போனோம்னா இன்னமும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் இருக்கு. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இந்த பிரபஞ்சத்தினால பாதிப்புகள் உண்டு. புயல் உண்டு, அக்கினி உண்டு, நிலநடுக்கம் உண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இத வந்து முன்கூட்டி சொல்லலாமே தவிர தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வரப்போறது. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இது எல்லாமே இறைவனுடைய சித்து தான். 2வது இங்க ஒரு விஷயம் என்னன்னா, இல்லாத ஒரு விஷயத்த யாராலும் கற்பனை பண்ண முடியாது. நான் மிகப்பெரிய மூலக்காரன்னு வச்சுங்களேன், பெரிய அறிவாளி, நீ ஒரு புதுசா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணினேன், வாய்ப்பில்லை. இல்ல. இருக்கிற விஷயத்த வேணும்னா நீங்க பிரம்மாண்டப்படுத்தி பண்ணலாமே தவிர இல்லாத ஒரு விஷயத்தை இங்க கற்பனை பண்ண முடியாது. அங்கதான் ஆண்டவன் சரிசமமா படைச்சிட்டான். கண்டிப்பா. நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு யதார்த்தமா எப்படி இருக்கணும், எப்படி கடவுளை கும்பிடணும், என்ன அத ஒரு விஷயம் சொன்னீங்க சார். கடவுள்கிட்ட போய் நீ என்ன கடவுள்கிட்ட நீ வந்து சரணாகதி அடைஞ்சு நீ என்ன கொடுக்கறதுக்கும் துணிச்சலா இருந்தீங்கன்னா உன்கிட்ட எந்த கெட்ட சக்தியுமே நெருங்காது, எப்பேற்பட்ட கெட்ட சக்தியுமே நெருங்காது அப்படிங்கிறத நெத்தியில அடிச்ச மாதிரி சொன்னீங்க. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.